ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம புது சீரீஸ் ஃப்ளாரிஷ் டு போனியோட 3வது எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். எபிசோட் ஸ்டார்டிங்லயே இந்த இளவரசி யூச்சி இருக்கால, அவ எந்த ரூம்ல தங்கணுமோ அந்த ரூமை போய் லூஷுவோட அம்மா காட்டி, இது ஒவ்வொன்றும் இங்க இருக்கிற சேரு டேபிள்னு எல்லாத்தையும் என் பையன் உங்களுக்காக பார்த்து பார்த்து ரெடி பண்ணான்னு சொல்ல, இந்த ஸ்கிரீன் கூட எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு, எனக்கு என்ன பிடிக்கும்னு அவருக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு அப்படின்னு பிரின்சஸ் சொல்ல ஆரம்பிக்கிறா. உடனே லூஷுவோட அம்மாக்கு பயங்கர பந்தாவா போயிடுது. அங்க இருக்கிற திங்ஸ் எல்லாம் காட்டி, இதெல்லாம் கூட இங்க பார்த்து பார்த்து எடுத்து வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு லூஷுவோட அம்மா சொல்ல ஆரம்பிக்க, இந்த திங்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு வைஃபாவோட சீதனம் அப்படின்னு நல்லாவே பிரின்சஸ்க்கு தெரியுது. இதெல்லாம் எடுத்துட்டு போங்க, என் ரூம்லயே இதெல்லாம் இருக்க கூடாது அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறா. உடனே பயந்து போயிடுறா லூஷுவோட அம்மா. சாரிங்க, அதெல்லாம் என் பையன் எடுத்து வைக்கல, உங்களுக்கு எப்படி பிடிக்கும் தெரியாதனால நான் எடுத்து வச்சேன் அப்படின்னு அவ மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்க, பிரின்சஸ் கண்டுக்காமலே உட்கார்ந்துட்டு இருக்கா. ஆனா பிரின்சஸோட வேலைக்கார பொண்ணுங்க அறிவில, மரம் இவ்வளவு தூரம் வளர்ந்து ஜன்னல மறைச்சிட்டு இருக்கு, பிரின்சஸ்க்கு சூரிய வெளிச்சம் எப்படி கிடைக்கும், இது கூட உங்களால பார்க்க முடியாதா அப்படின்னு கத்த ஆரம்பிக்க, உடனே இருந்து லூஷுவோட அம்மா காலே விழுந்துடுறா. சாரி இளவரசி, இதை நாங்க கொஞ்சம் யோசிக்காம பண்ணிருப்போம், எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்க, இல்ல பரவாயில்ல, இது என்னதான் இருந்தாலும் ஒரு 5வது ரேங்க்ல இருக்கிற ஒரு அதிகாரியோட வீடுங்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. சோ அதனால எனக்கு தேவையான பொருள் எல்லாம் நானே கொண்டு வந்துட்டேன், அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுவும் இல்லாம லூஷு எனக்காக பார்த்து பார்த்து இவ்வளவு திங்ஸ் பண்ணிருக்காரு, அதெல்லாம் நான் வந்து டென்ஷனால வீணாக்க விரும்பல அப்படின்னு சொல்ல, ரொம்ப சந்தோஷம், உங்களுக்காக நான் வந்து சூப்பர் ரெடி பண்ணி வச்சிட்டு இருக்கேன், என் பையன் சொல்லியிருக்கான் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கும்னு, அதை போய் எடுத்துட்டு வர அப்படின்னு லூஷுவோட அம்மா கிளம்புறா. இங்க லூஷு வந்துட்டு இருக்கான், இளவரசியோட ரூம்க்கு தான் வந்துட்டு இருக்கான். அங்க இருந்து நிறைய திங்ஸ் வெளியே போகுது, எல்லாத்தையும் பாக்குறான். ஏன் இவ்வளவு திங்ஸ் வெளியே போகுதுன்னு வேலைக்கார பொண்ணு கிட்ட கேட்க, இளவரசிக்கு இதெல்லாம் பிடிக்கலையா, அதனால வெளியே அனுப்புறாங்கன்னு சொல்ல, இளவரசி முன்னாடி இப்படி இல்ல, ஏன் இப்ப இப்படி மாறிட்டா அப்படின்னு லூஷுக்கே லைட்டா குழப்பமா இருக்கு. இளவரசிக்கு சூப்பை கொண்டு வந்து கொடுத்துட்டு லூஷுவோட அம்மா அமைதியா நிக்க, உடனே இளவரசி பாக்குறா, என்னது இது, என்ன வேலைக்கார பொண்ணுங்க, எனக்கு எது பிடிக்கும்னு கூட தெரிஞ்சுக்காம கொஞ்சமும் கவனமே கொடுக்காம ரூம் ரெடி பண்ணிருக்காங்க, நீங்க பரவாயில்ல இப்படி விடலாம், ஆனா நானும் இவங்க எல்லாரையும் மன்னிச்சு விட்டுட்டேன் அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆயிடாதா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. உடனே லூஷுவோட அம்மா சொல்றா, நீங்க கவலைப்படாதீங்க, அதுவும் இல்லாம உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா வைஃபாவை கூட தூரமா இருக்க ஒரு ரூம்ல தான் வச்சிருக்கோம், அவளை என்னைக்குமே நாங்க எங்க மெயின் வீட்டுக்குள்ள விட்டதே இல்லைன்னு பெருமையா சொல்ல, உங்க மருமகளை அப்படி காப்பாத்துறீங்களா அப்படின்னு பிரின்சஸ் சொல்றா. சச்சா அப்படி நினைச்சுக்காதீங்க, உங்களுக்கு எந்த தொந்தரவும் தரக்கூடாது, உங்க மூஞ்சிலேயே முழிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த வேலையை நாங்க பாத்துருக்கோன்னு கொஞ்சமும் மனசாட்சியே இல்லாம லூஷுவோட அம்மா பேச ஆரம்பிக்கிறா. சரி விடுங்க, இந்த வேலைக்கார பொண்ணுங்க நல்லா செக் பண்ணிருந்தா இன்னைக்கு என்ன கொலை பண்றதுக்கு ஆளுங்க உள்ள வந்திருப்பாங்களா, இங்க இருக்கிற 8 பேருக்கும் ஒருத்தங்களுக்கும் 80 தரும் அடி கொடுங்க அப்படின்னு சொல்ல, உடனே லூஷுவோட அம்மா சரிங்க ஓகே அப்படின்னு சொல்லிடுறா. ஆனா அந்த பொண்ணுங்க எல்லாம், எங்களால 80 அடி தாங்க முடியாது, நாங்க கண்டிப்பா செத்து போயிருவோம் மேடம், ப்ளீஸ் எங்களை மன்னிச்சு விட்டுருங்கன்னு சொல்ல, அந்த பக்கமா லூஷு வந்துடுறான். நடக்கிறதெல்லாம் காதுல வாங்கிடுறான். மனுஷ உயிருங்கிறது எப்போ இருந்து இவளுக்கு இவ்வளவு மட்டமாச்சு, ஏன் அவன் இப்படி மோசமானா அப்படின்னு மனசுக்குள்ள 3 வருஷங்கிறது ஒருத்தங்களை எப்படி வேணா மாத்தும் போலன்னு யோசிச்சுட்டு இருக்கான். லூஷுவோட அம்மா நீங்க என்ன சொன்னாலும் அதை அப்படியே செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, லூஷு அங்க வரான், கால்ல மண்டி போட்டுடுறான். இங்க பாருங்க இளவரசி, எங்க வீட்டு வேலைக்காரங்க தப்பு பண்ணிட்டாங்க, நான் இல்லன்னு சொல்லல, ஆனா அதுக்காக இவங்க கொடுக்கிற தண்டனை மரண தண்டனை ரொம்ப மோசமா இருக்கு, நீங்க எங்க குடும்பத்துல இருக்கிற வேலைக்காரங்களை தண்டிக்கணும்னு நினைச்சது பெரிய விஷயம் தான், ஆனா எங்க குடும்பத்துக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு, அதை நாங்க ஃபாலோ பண்ணி தண்டனை கொடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்ல, என்னை பத்தி எதிர்த்து பேசிட்டு இருக்க, இப்படி ஆயிட்ட, ஏன் வார்த்தையோட இந்த வேலைக்காரங்க உனக்கு முக்கியமாயிட்டாங்களா அப்படின்னு யூச்சி கேட்டுட்டு இருக்கா. லூஷு பாக்குறான், இல்ல எங்களுக்குன்னு சொல்லிட்டு சில ரூல்ஸ் இருக்கும் போது அதை மீற மாதிரி ஆயிடக்கூடாது, அதனாலதான் ஒருவேளை நீங்க தண்டனை கொடுத்துதான் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எனக்கும் என் அம்மாக்கும் சேர்த்து கொடுங்க, அதே 80 அடியை நானும் வாங்கிதானே ஆகணும், நாங்களும் சரியா பாத்துக்கல தானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே இந்த யூச்சி பாக்குறா, சரி லூஷு முதல்ல நீ எந்திரி, உங்க அம்மாவை எழுப்பி விடு, போதும் விடு அப்படின்னு சொல்ல, லூஷு அவங்க அம்மாவை எழுப்பி விட்டு ஏஞ்சிடுறான். என் பையன் படிச்சுட்டே இருக்காங்கிறதால பொண்ணுங்க கிட்ட எப்படி பழகுறது நம்ம மறந்துட்டான், தப்பா எடுத்துக்காதீங்க இளவரசி அப்படின்னு லூஷுவோட அம்மா கெஞ்ச ஆரம்பிக்க, உடனே இந்த பொண்ணுங்க எல்லாம் வேலைக்கார பொண்ணுங்க எல்லாம் பாக்குறாங்க, தண்டனையில இருந்து ஒரு வழியா தப்பிச்சிட்டோன்னு எல்லாருமே கையெடுத்து கும்பிட்டுட்டு அங்க இருந்து வெளியே ஓடி போயிடுறாங்க. ஆனா லூஷுவோட கைய விடுற மாதிரி இல்ல இந்த யூச்சி, கைய பிடிச்சுக்கிறா. என்ன ஆச்சு, ஏன் இப்படி மாறிட்ட, உன்னை வந்து யாராவது அடிக்க விடுவாங்களா, எனக்கு அந்த மாதிரி மனசு வரும் நினைச்சிட்டு இருக்கியா, பழசெல்லாம் மறந்துட்டியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. இப்போ லூஷுக்கும் இந்த யூச்சிக்கும் நடுவுல 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. லூஷுவும் யூச்சியும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி ஒரு தடவை யூச்சியை உட்கார வச்சு லூஷு பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்சம் வருஷம் தான், நான் சீக்கிரமாவே வந்து படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா, இப்ப ஏற்கனவே நான் இந்த குட்டி ஊர்ல ஜட்ஜா இருந்துட்டு இருக்கேன், அப்புறம் படிச்சு முடிச்சு கேபிட்டல் சிட்டில பெரிய போஸ்ட் வாங்கிட்டேன்னா உன்னை நான் வந்து பொண்ணு கேக்குறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லூஷு சொல்லிட்டு இருக்கான். யூச்சி பாக்குறா, சரி ஓகே எனக்கும் புரியுது, நான் உனக்கு ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன், இதை வச்சுட்டு நீ எக்ஸாம் எழுத போனா இதோட ஆசீர்வாதத்தால உனக்கு சீக்கிரமா நல்ல பொசிஷன் கிடைக்கும், நானே கட்டி விடுறேன் அப்படின்னு ஒரு டோக்கன் ஒண்ணு பெல்ட்ல கட்டி விடுறா. நானும் உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிட்டு இருக்கேன்னு ஜேடுலயே செஞ்ச சங்கிலி மாதிரி ஒரு பொருளை கொடுக்குறான். இதை வந்து நம்ம பிரிக்கணும்னா உடைச்சுதான் பிரிக்க முடியும், இந்த ஒரு கிஃப்ட் நான் உனக்கு கொடுக்குறேன்னு
சொல்ல, சரி ஓகே, நம்ம வந்து சாவு மட்டும் தான் நம்மள பிரிக்கணுமே தவிர வேற எதுவும் பிரிக்க கூடாது அப்படின்னு இந்த யூச்சி சொல்லிருக்கா. ராஜாட்ட போய் அப்புறம் பொண்ணு கேட்கறதுக்காக இந்த லவ் விஷயம் தெரிஞ்சிருச்சு, இளவரசியை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லூஷு போய் கேட்டிருக்கான். ராஜா பாக்குறாரு, என்ன தைரியம் தான் 5வது ரேங்க்ல இருந்துட்டு என் பொண்ணு கேட்டு வந்திருப்ப, இவனை தூக்கி கொண்டு போய் வெளியே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து லூஷுவை பிரிச்சிருக்காங்க. அப்படியே இதை யோசிச்சு பார்த்துட்டு எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு. ஆனா 3 வருஷத்துல நீ ரொம்ப மாறிட்ட. அப்ப இருந்தது ஒரு சாதாரண பொண்ணுதான், ஆனா இப்ப என் முன்னாடி இருக்கிறது யூச்சிங்கிற இளவரசி, அந்த சாதாரண காதல்ல விழுந்த பொண்ணு கிடையாதுன்னு சொல்ல, உன்னை பார்த்துட்டு உன்னை காப்பாத்தணும் அப்படிங்கிற ஞாபகத்துல ஏதேதோ பேசிட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் யூச்சி பேச ஆரம்பிக்கிறா. லூஷுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. 2 பேரும் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப யூச்சி சொல்லிட்டு இருக்கா, ரொம்ப இழைச்சிட்ட, உனக்கு இந்த வீட்டுல நிறைய கஷ்டம் இருக்குன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது. அதுவும் இல்லாம அந்த பொண்ணு வெய்ஃபா கல்யாணம் பண்ணி வந்ததுல இருந்து அவ ரூம்க்கு ஒரு நாள் கூட நீ போயிருக்கிறது இல்ல. அது மட்டும் இல்லாம என்னோட பெயிண்டிங் ஒண்ணு இப்ப வரையும் உன் ரூம்ல மாட்டியே வச்சிட்டு இருக்க, நீ எப்பவுமே நான் மறக்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு யூச்சி சொல்ல ஆரம்பிக்க ஷாக் ஆயிடுறான் லூஷு. இதெல்லாம் என் வீட்டுக்குள்ள ரொம்ப சீக்கிரட்டா நடக்கிற விஷயம், உன் பெயிண்டிங் மாட்டி இருக்கதெல்லாம் இந்த விஷயம் வெளியவே யாருக்கும் தெரியாது, இது எப்படி கேபிட்டல் சிட்டில இருக்கிற உனக்கு தெரிஞ்சதுன்னு கேட்க யூச்சி லைட்டா பயந்துடுறா. உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு அக்கறையில நானாவே தெரிஞ்சுக்கிட்டதுதான் சொல்ல, அப்ப என்ன வேவு பாக்குறியா, என் மேல கூட அந்த நம்பிக்கை இல்ல அப்படின்னா எப்படி காதல் வந்திருக்கும், நான் எனக்காவது ஒன்னு இந்த மாதிரி வேவு பாத்திருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு யூச்சி இதை கேட்க ஆரம்பிக்கிறான் லூஷுவும். இனிமே நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன், உனக்கு பிடிக்கலனா பண்ண மாட்டேன், தப்பா எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு யூச்சி பேசிட்டு இருக்கா. லூஷுக்கு ஆனா ஒரு மனசுல ஒரு குழப்பம் வந்துட்டே இருக்கு, இந்த பொண்ணு அப்படி கிடையாது, இப்ப ரொம்ப மாறிட்டான்னு, நான் கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இங்க பார்த்தா நம்ம ஹீரோ சாங் இருக்கான்ல, பொண்ணுங்க எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்க ஒரு கிளப்ல உட்காந்து ஜாலியா டான்ஸ் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அங்க வர ஒரு பையன், இங்க பாருங்க நான் உங்களுக்கு ஒரு சூப்பர் கிஃப்ட் கொண்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் ஒண்ணு கொடுக்குறான். லூஷு இருக்கான்ல, அவ ஃபேமிலில இருந்து வர கிஃப்ட் தான். அந்த பாக்ஸ ஓபன் பண்ண அதுல ஏதோ ஒரு டோக்கன் மாதிரி இருக்கு, இந்த டோக்கன்லாம் ஒரு கிஃப்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோக்கனை கையில எடுத்து வேகமா சாங்கு வேலைக்கார பையன் கிட்ட தூக்கி போட்டுட்டு, ஏன் வேலைக்கார பையன் யூஸ் பண்ற டோக்கன் இது அப்படின்னு சொல்ல, சச்சா அந்த டோக்கன் உங்களுக்கு கொடுப்பேன்னு நினைச்சீங்களா, அது சும்மா மேல எல்லாருக்கும் வெளியே காட்டிக்கிறதுக்கு, உள்ள பாருங்க நிறைய சீக்ரெட் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேப்பரா இருக்கு, ஏதோ ஆதாரங்கள்லாம் இருக்கு, அந்த பேப்பர்லாம் கொடுக்க, இது நல்ல கிஃப்ட், இதை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சாங்கு சிரிச்சுக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு வழியா அந்த பார்ட்டி முடியுது. இங்க இன்னொரு பக்கம் ஏதோ முக்கியமான இடத்துக்கு கிளம்பி போகணும்னு லூஷுவோட அம்மா அப்பான்னு எல்லாம் வண்டியில போயிட்டு இருக்காங்க. அங்க ஒரு வேலைக்கார பையன் வந்து வேகமா லூஷுவோட அப்பா கிட்ட, உங்க மருமக வெய்ஃபா இருக்காங்கல்ல, வீட்டை விட்டு கிளம்பி வெளியே போறாங்க, அவங்களுக்கு சீதனமா கொடுத்த 2 கடை இருக்கான், அந்த கடையை போய் வரவு செலவெல்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிட்டு வரேன்னு சொல்றாங்க. ஆனா அந்த கடை 2 நம்ம வித்துட்டோம், இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அசிங்கமா போயிடும் அப்படின்னு சொல்ல, இந்த விஷயம் எல்லாம் எதுவுமே தெரியவே தெரியாதா அந்த லூஷுக்கு, எதுக்கு அப்பா இப்படி அவசரமா போறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். நான் அவளை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் லூஷுவோட அப்பாவும் நம்ம வெய்ஃபாவை பிடிக்கிறதுக்காக கிளம்பி போயிட்டு இருக்காரு. வெய்ஃபாவும் வேலைக்கார பொண்ணு யூலுவும் சேர்ந்து போயிட்டு இருக்காங்க, விறுவிறு நடந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல யாரோ கூப்பிடுற மாதிரி ஒரு குரல் வேற கேட்டுட்டு இருக்கு. வெய்ஃபா வேகமா நடக்கிறா. அக்கா நான் தான் உங்களுக்கு இருக்கேன்ல, கவலைப்படாதீங்க, நான் காப்பாத்துறேன், நம்ம 2 பேரும் இந்த ரொட்டி வாங்கிருக்கோம்ல, வீட்டுக்கு போயிட்டு நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூலுவும் கூட நடந்துட்டு இருக்கா. நீங்க எங்க கிளம்பி போனாலும் சரி, எந்த இடத்துக்கு போனாலும் சரி, நான் உங்க கூட வருவேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்னாவே வாழ்க்கையை பாத்துக்கலாம்க்கா அப்படின்னு அவ சொல்றா. யூலு பின்னாடி சத்தம் கேக்குது, வா இங்க இருந்து போலாம் அப்படின்னு வெய்ஃபா வேகமா கூட்டு போயிட்டு இருக்கா. ஆனா அதுக்குள்ள இந்த மாமனார் வந்துட்டாரு. எங்கம்மா அவசரமா கிளம்பி போயிட்டு இருக்கேன்னு கேட்க, இல்ல மாமா எங்க அப்பா 2 கடை சீதனமா கொடுத்தாருல, அதை நான் வாட்சே பண்ணல, இப்ப போய் வாட்ச் பண்ணிட்டு வரலான்னு போறேன் அப்படின்னு சொல்ல, இல்லம்மா இருக்கட்டும், அதெல்லாம் நானே பாத்துக்கிறேன், நீ ஒண்ணும் பாத்துக்க வேண்டாம், நீ கிளம்பி வீட்டுக்கு போன்னு சொல்ல, எங்க கடை தானே மாமா, இதுல பாத்துக்கிறதுல என்ன தப்பு இருக்கு, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெய்ஃபா பாக்குறா. நடுவுல யூலு வந்து, எதுக்கு எங்க அக்காவை தடுக்க பாக்குறீங்க, அவங்க கடையை அவங்க பார்க்க கூடாதான்னு கேட்டுட்டு இருக்கா. யூலு தடுத்துட்டு இருக்காளே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில வெய்ஃபா வேகமா நான் போய் பாத்துட்டு வரேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்ப, இந்த மாமனாருக்கு 2 வேலைக்காரங்க இருக்காங்க. அதுல ஒரு வேலைக்காரன் வேகமா பிடிக்கிறதுக்கு வர யூலுவோட புடிச்சுக்கிறா. நீ போக்கா நான் பாத்துக்கிறேன்னு. சரி ஓகே ஓடிடலாம் அங்கிருந்து அப்படின்னு வெய்ஃபா அங்க இருந்து ஓட ஆரம்பிக்க, அதுல இந்த மாமனாரோட வேலைக்காரன் ஒருத்தன் நம்ம யூலுவை புடிச்சு அப்படியே நேரா தண்ணிக்குள்ள, பாலத்துலதான் நின்னுட்டு இருக்காங்க, தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுறான். ஊரே போய் வேடிக்கை பார்க்க ஆரம்பிக்குது. வெய்ஃபா பயந்து போயிடுறா. அவளும் போய் என்ன ஆச்சுன்னு பாத்துட்டு இருக்கா. ஆனா உள்ள போற யூலுக்கு தலையில போய் கீழே பயங்கரமா அடிபட்டுருது. அவ பாடி அப்படியே மேல மிதக்க ஆரம்பிச்சிருது. வெய்ஃபா கத்த ஆரம்பிக்கிறா, யாராவது அவளை காப்பாத்துங்கன்னு கத்த ஆரம்பிக்க, அதுக்குள்ள அந்த இடத்துக்கு லூஷு வந்துட்டான். என்ன ஆச்சுன்னு கேக்குறான். யூலு உள்ள விழுந்துட்டா, காப்பாத்துங்கன்னு சொல்ல, உடனே கூட போன 2 ஆளுங்களை நம்ம லூஷு உள்ள அனுப்பி வைக்கிறான். வெய்ஃபாவோட பாடிய வெளியே தூக்கிட்டு வராங்க. ஆனா தலையில அடிபட்டு அப்பவே உயிர் போயிருக்கு போல. யூலு எந்திரி அப்படின்னு வெய்ஃபாவல கட்டி புடிச்சிட்டு கதற ஆரம்பிக்க, என்ன ஆச்சுப்பா அப்படின்னு லூஷுவும் போய் அவங்க அப்பா கிட்ட கேட்டுட்டு இருக்கான். ஆனா பயங்கரமா கதறி அழுதுட்டு இருக்கா. யூலு எந்திரின்னு வெய்ஃபா சொல்லிக்கிட்டே இருக்கா. டாக்டர் கூப்பிடுங்கன்னு கத்த ஆரம்பிக்க, அந்த பொண்ணுக்கு உயிர் போயிருச்சுங்க அப்படின்னு அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க. என்ன சொல்றீங்க, கொஞ்ச நேரம் ஒருவேளை அதிர்ச்சியில மூச்சு அடைச்சிருக்கும், திருப்பி வந்துரும், டாக்டர் கூப்பிடுங்க அப்படின்னு கத்த ஆரம்பிக்க, இல்லங்க அந்த பொண்ணு முகம்லாம் வெளிரி சில்லுன்னு ஆயிடுச்சு,
போயிடுச்சு, அந்த பொண்ணுக்கு உயிர் எப்பயோ போயிடுச்சு தண்ணிக்குள்ள விழுந்து அடுத்த செகண்டே, காப்பாத்த முடியாதுன்னு சொல்ல அவ்வளவுதான் வெய்ஃபா ஷாக் ஆயிடுறா. மாமா நீங்க இனிமே என்ன சொன்னாலும் கேக்குறேன், எவ்வளவு வேணாலும் அடிமையா இருக்கேன், அவளை மட்டும் காப்பாத்துங்க அப்படின்னு கெஞ்ச அவங்க மாமனார் அமைதியா நிக்கிறாரு. லூஷுவோட காலை புடிச்சுக்கிறா. ப்ளீஸ் நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன், யூலுவை மட்டும் காப்பாத்து அப்படின்னு கால்ல விழற அப்படின்னு தரையிலே மறுபடியும் அடிச்சுக்கிறா. லூஷு பாக்குறான், அவ இறந்து போயிட்டா நம்ம என்ன பண்ண முடியும், ப்ளீஸ் ஒரு நிமிஷம் அமைதியா இருன்னு சொல்ல ஆரம்பிக்க, இல்ல நான் அவளை விட மாட்டேன், அவ எனக்காக எவ்வளவு தெரியுமா கஷ்டப்பட்டிருக்கா, எனக்கு அவ வேணும், என் தங்கச்சி அவ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் யூலு எந்திரி, நம்ம 2 பேரும் எங்க போனாலும் ஒன்னா போலான்னு சொன்னோம்ல, அந்த கேக்கு சாப்பிடலான்னு சொல்லியிருந்தோம்ல, எந்திரிக்க போறியா இல்லையா அப்படின்னு வெய்ஃபா கதறி அழுறா. இத பாக்கிறதுக்கு லூஷுக்கே மனசு கஷ்டமாயிருது. பக்கத்துல வந்து அவன் மேல கோட்டை போத்தி விடுறான். வேலைக்கார பொண்ணு தானே, சரி பரவாயில்ல போனா போது வா அப்படின்னு கூப்பிட வெய்ஃபா திரும்பி முறைச்சு பாத்துட்டு இருக்கா. உனக்கு வேணா அவ வேலைக்கார பொண்ணா இருக்கலாம், எனக்கு அவ தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சு பாத்துட்டு இருக்க. லூஷுக்கு இவ ரொம்ப நல்ல பொண்ணா இருப்பா போல அப்படின்னு முதல் முறையா தோணிட்டு இருக்கு. வேற வழியே இல்ல. வெய்ஃபா நேரா போய் யூலுவ ஒரு இடத்துல புதைச்சிடுறா. அந்த கல்லறையில இருந்துட்டு, என் கூட சின்ன வயசுல இருந்து நீ இருந்துட்டு இருக்க, எனக்கு பத்தி கவலைப்படுறது நான் கூட அதிகமா கவலைப்பட்டது இல்ல, நீ தான் பட்டிருக்க. இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து அவங்க எனக்கு ஏதாவது வந்து அநியாயம் பண்ணும் போதெல்லாம் நீ தான் என்னோட கோவப்பட்டிருக்க. இப்படி என்ன பத்தி கவலைப்பட்டு கோவப்பட்டே உன்னோட லைஃப்ல பாதி போயிடுச்சு. இதுக்கும் மேலையாவது என்ன பத்தி நீ கவலைப்படாம எதுக்காகவும் யோசிக்காம சந்தோஷமா உனக்காக நீ வாழ்க்கை வாழணும், என்ன நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இவங்க யூலுக்கு நினைவஞ்சலி கொடுத்துட்டு இருக்கா வெய்ஃபா. அப்ப யோசிக்கிறா, இது வரைய நான் ஏதேதோ காரணத்துக்காக என்ன நானே கட்டுப்படுத்திட்டு இருந்தேன், இதுக்கும் மேல நான் யாரையும் என்ன கஷ்டப்படுத்த விட மாட்டேன். ஒருவேளை நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் நம்ம திமிரெல்லாம் மறைச்சிட்டோம்னா எல்லாரும் நம்மள நல்லா பாப்பாங்கன்னு நினைச்சேன், ஆனா அது இனிமே நடக்க போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்கன்னா எப்படி இருக்கணும்னு ஒரு ரூல் இருந்ததுல, அந்த புக்கை மடிச்சு தூக்கி எரிஞ்சிட்டு, எப்பவுமே நம்ம வெய்ஃபா ரொம்ப லைட்டான கலர்ல தானே ட்ரெஸ் போட்டிருப்பா, இப்ப நல்லா டார்க் கலர்ல ஷால் எல்லாம் போட்டுட்டு நேரா கணக்கு ரூமுக்கு போயிடுறா. அங்க வேகமா இந்த விஷயம் தெரிஞ்சு லூஷுவோட அம்மா ஓடி வரா. சொந்த வீட்டுக்குள்ளேயே யாராவது கணக்கு பாப்பாங்களான்னு கேட்டுட்டு இருக்கா. உடனே இவங்க வெய்ஃபா பாக்குறதுக்காக லூஷுவும் அங்க ஓடி வந்துடுறான். வெய்ஃபா கணக்கு பார்த்துட்டே இருக்கும் போது, என்னோட கடையில இருந்து வந்த லாபத்துல எவ்வளவோ கம்மி ஆகுது, அது மட்டும் இல்லாம நான் டௌரியா கொடுத்த பொருள்லாம் நிறைய இந்த இடத்துல இல்ல, எல்லாம் எங்க போச்சு அப்படின்னு கேட்க, அது எல்லாமே பிரின்சஸ் இருக்காங்கல்ல அவங்க ரூம்ல தான் அலங்காரத்துக்கு வச்சிருக்கோம், அப்புறம் எடுத்துட்டு வந்துருவோம்னு சொல்ல, அது எப்படி நீங்க என்ன கேட்காம வைக்கலாம், என்ன கேட்டிருக்கணும் தானே அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க இதான் உங்க நியாயமா அப்படின்னு லூஷுவை பார்த்து கேட்க, உன் திங்ஸ் அங்க வச்சிருக்காங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாது, வச்சிருந்தாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் விட்டுருக்க மாட்டேன், அவ திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அவளோட வீட்லயே வைங்க அப்படின்னு சொல்லிட்டு லூஷு சொல்லிடுறான். அது மட்டும் இல்லாம என்னோட கடை ரெண்டும் என்ன ஆச்சு, அதுக்கான லாபம் எனக்கு முழுசா தெரியணும், அது வரையும் நான் விட மாட்டேன்னு வெய்ஃபா சொல்ல, நீ என்ன பண பைத்தியமா இப்படி திமிரா இருக்க அப்படின்னு கேட்க, நான் எப்பவுமே இப்படிதான், இன்னைக்குதான் உங்களுக்கு பார்க்க வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு வெய்ஃபா அங்க இருந்து போயிடுறா. லூஷுவோட கண்ணுல வெய்ஃபா ஒரு மாதிரி புது பொண்ணா தெரிஞ்சிட்டு இருக்கா. இங்க இருந்து நம்ம வெய்ஃபா போயிட்டு இருக்கும் போதே ஆப்போசிட்ல பார்த்தா அந்த சாங் அவன் வேலைக்கார பையனோட வந்துட்டு இருக்கான். அப்போ அது டோக்கனை பாத்துடுறா. வெய்ஃபா கிட்ட இப்பதான் தெரியுது, அந்த பையன் இருக்க டோக்கன் இருக்குல்ல, அது நம்ம யூலோ போட்டிருந்தால புடுங்கி கூட அந்த மாமியார் வச்சால அந்த டோக்கன், இந்த டோக்கன் எனக்கு கொஞ்சம் கொடுத்துட்டீங்களா, நான் அதை காசு கொடுத்து வாங்கிக்கிறேன்னு சொல்ல, நீங்க சரியான கஞ்ச பிஸ்டாரியாச்சே, இப்ப மட்டும் காசு கொடுத்து வாங்கிக்கிறேன்றீங்க, அதுவும் இல்லாம அது என்னோட வேலைக்கார பையனோடது, நீங்க அவன் கிட்டதான் கேட்கணும்னு சொல்ல வெய்ஃபா பாக்குறா. இதோட காஸ்ட்லியான ஜெயரி நான் இங்க போட்டிருக்குது, இதை வச்சுக்கோங்க ப்ளீஸ், இந்த ஜெயரை எனக்கு கொடுத்துட்டீங்களான்னு வேலைக்கார பையன் கிட்ட கேக்குறா. அந்த பையன் பாக்குறான், இது என் பாஸ் எனக்கு கொடுத்தது, நீங்க அவர்கிட்டயே கேட்டு வாங்கிக்கோங்கன்னு சொல்ல வெய்ஃபா பாக்குறா, இது என்னோட வேலைக்கார பொண்ணு யூலு இருக்கால, அவளுக்கு நான் கிஃப்டா கொடுத்தது, இப்ப அவ உயிரோட இல்ல, இதை பார்க்கும்போது அவ என் கூட இருக்க மாதிரி எனக்கு தோணும், சோ ப்ளீஸ் அதை எனக்கு கொடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்க, ஒரு மாதிரி மனசே கஷ்டமாயிடுது சாங்குக்கு. இவ்வளவு நல்ல பொண்ணா இருக்காளே அப்படின்னு, நீங்க எனக்கு விலையெல்லாம் கொடுக்க வேண்டாம், இது உங்களோடது, சோ நான் உங்ககிட்டயே கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துடுறான். அப்போ உடனே வெய்ஃபாக்கு ஒரு ஐடியா வருது, இதை நாளைக்கு என்கிட்ட கொடுக்குறீங்களா அப்படின்னு கேக்குறா. அது எதுக்காக அப்படின்னு சாங்குக்கு புரிஞ்சிருது. சரி ஓகேன்னு அந்த டோக்கனை மறுபடியும் வாங்கி வச்சுக்கிறான். எதுக்காக நாளைக்கு கொடுக்க சொல்றாங்கன்னு வேலைக்கார பையன் கேட்க, நாளைக்கு ஒரு சினிமா காட்டுவா, அப்ப பார்த்து தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சாங் அங்க இருந்து கிளம்பி வெளியே போறான். இங்க பார்த்தா ஒரு குட்டி முயல் குட்டிக்கு 2 வேலைக்கார பொண்ணுங்க சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க. இத லூஷு பாத்துடுறான். அதை பார்த்துட்டு ஏதோ வேலைக்கார பொண்ணுங்க கிட்ட சொல்லிடுறான். அந்த முயலை கொண்டுட்டு வேலைக்கார பையன் அந்த பக்கமா போக, எனக்கு இந்த மாதிரி முயல் குட்டி எல்லாம் பிடிக்கும்னு சாங்குக்கு தெரியும், அதனால என்கிட்ட கொடுக்க சொன்னானா அப்படின்னு இந்த பிரின்சஸ் கேட்டுட்டு இருக்கா. இல்ல இது உங்களுக்கு இல்ல, வெய்ஃபா மேடம் கிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கார பையன் சொன்னதும் பிரின்சஸ்க்கு செம்மையா வயித்தெரிச்சல் ஆயிருது. நேரா போயிட்டு அந்த வேலைக்கார பையன் லூஷு கிட்ட, சாரிங்க அந்த முயல் எங்கேயோ ஓடி போயிடுச்சுன்னு சொல்ல, உன் சட்டையிலேயே ரத்தமா இருக்குன்னு லூஷு கேக்குறான். என்ன மன்னிச்சிருங்க, இளவரசி பாத்துட்டாங்க, எனக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த முயலை அங்கேயே கொல்ல சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்ல, உடனே இவன் ஷாக் ஆயிடுறான். லூஷு, என்னது இது, மனுஷங்க மாறுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், இவ்வளவு மாறுவாங்கன்னு எனக்கு தெரியாது, 3 வருஷம் ரொம்ப
மாத்திருச்சு. நான் முன்னாடி பார்த்த இளவரசி இவ கிடையாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். இங்க அந்த இளவரசி யோசிச்சுட்டு இருக்கா, வெய்ஃபா மேல எந்த பாசமும் இல்லனா எதுக்காக அவ மனசு கஷ்டத்துல இருக்கான்னு தெரிஞ்சு அவளுக்கு ஒரு முயல் குட்டியை கொடுக்கணும். அப்ப என்ன நடக்குதுங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கா. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.